இதுதான் நமக்கு உண்டான இப்போ இந்தியாவில் நமக்கு இருக்கக்கூடிய அடிப்படை உரிமைகள்லாம் மொத்தம் எத்தனை உரிமைகள் தான் இருக்கு? 6 உரிமைகள். இது என்னென்ன அப்படின்னு சொல்லி முதல்ல என்னது? சமத்துவ உரிமை. நம்ம சொன்னோம் ஆரம்பத்தில் எழுதும்போது சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம். உண்மை இல்லையா? சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம். இந்த 3 கொள்கையை வந்து ஈஎஸ்ஐ வந்து பின்பற்றி அவன் இருந்து தான் நம்ம இது பண்ணோம். அதனுடைய தாக்கத்தில் தான் நம்ம கொண்டு வந்தாங்க. சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம். அப்ப பாருங்க, இந்த அடிப்படை உரிமையில முதல் உரிமையா என்ன சொல்றாங்க? சமத்துவ உரிமை பற்றி சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? சமத்துவ உரிமை பற்றி சொல்றாங்க. அதுக்கப்புறம் இந்த சமத்துவ உரிமை வந்து பிரிவுகள் என்னென்ன பிரிவுகள் வரும் அது அப்புறம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உரிமை என்னது? சமத்துவ உரிமை. அதுக்கப்புறம் என்ன சொல்றா? இந்த நாட்டில் நீ சுதந்திரமா வாழக்கூடிய சுதந்திர உரிமையை பற்றி சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? சுதந்திரம். ஃபர்ஸ்ட் சமத்துவ உரிமை, இரண்டாவது சுதந்திர உரிமை, மூணாவது சுரண்டலுக்கு எதிரான உரிமை. மூணாவது என்னப்பா? சுரண்டலுக்கு எதிரான உரிமை. உடனே வந்து ஏதாவது ஒரு சுரண்டலுக்கு எதிரான உரிமை அப்படின்றது என்னென்ன சொல்றாங்க. அடுத்து பாருங்க, சமயம் மற்றும் சார்பு உரிமை. சமயத்தை பற்றி சொல்றாங்க. சமய சார்பு உரிமை, சமய சார்பு உரிமை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன சொல்றாங்கன்னா கல்வியை பற்றியும் கலாச்சாரத்தை பற்றி சொல்றாங்க. கல்வி மற்றும் கலாச்சார உரிமை, கல்வி மற்றும் கலாச்சார உரிமை. கடைசியா அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை. இதான் நம்ம முதல்ல பார்த்தோம். அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை வந்து சட்டப்பிரிவு எந்த சொல்லுது? 32 சொல்றோம். அதைத்தான் டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் என்ன சொல்றாரு? அரசியலமைப்பு சட்டத்தின் இதே மற்றும் ஆன்மா என்று எந்த சட்டப்பிரிவு சொல்றாரு? சட்டப்பிரிவு 32 பத்தி சொல்றாரு. அப்ப நமக்கு மொத்த அடிப்படை உரிமைகள் 6. நம்ம சொன்னா நீதி பேரமை மொத்தம் 5 படிச்சோம். படிச்சுமா இல்லையா? அதே மாதிரி அடிப்படை உரிமைகள் மொத்தம் எத்தனை இருக்கு? 6 அடிப்படை உரிமைகள். 6 அடிப்படை உரிமைகள் என்ன? முதல் எதை பத்தி சொல்றாங்க? சமத்துவம். ஃபர்ஸ்ட் என்னதுப்பா? சமத்துவ உரிமை. அடுத்து சுதந்திர உரிமை. அடுத்து சுரண்டலுக்கு எதிரான உரிமை. அடுத்து என்னப்பா? சுரண்டலுக்கு எதிரான உரிமை. அதுக்கடுத்து என்ன சொல்றா? சமய சார்பு உரிமை. சமய சார்பு. அதுக்கப்புறம் தான் கல்வி கலாச்சார உரிமை. கல்வி கலாச்சார உரிமை. கடைசியா அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை. அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும். ஈஸியா படிச்சுக்கலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் இதனுடைய வருஷப்படி படிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் இந்த சமத்துவ உரிமையில இதெல்லாம் அப்படின்னு பிரிவு ஒரு 5 பிரிவு 6 கொடுத்துருக்கலாம். சுதந்திர உரிமைக்கு ஒரு 5 பிரிவு 6 கொடுத்துருக்கலாம். சுரண்டலுக்கு எதிரானது அப்படின்னு பிரிவுல இருந்து கடைசியில ஏன்னா நமக்கு அடிப்படை உரிமை எந்த அடிப்படை உரிமை வந்து எந்த சட்டப்பிரிவுல இருந்து எந்த சட்டப்பிரிவுல இருந்து வருது? பகுதி 3ல எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகுது? 12ல இருந்து 35 வரைக்கும் ஸ்டார்ட் ஆகுது. 12ல இருந்து 35 வரைக்கும் தான். அதே மாதிரி இந்த பிரிவுகள் வந்து கடைசியா முடியும் போது 32ல வந்து முடியுது. இந்த அரசியலமைப்புக்கு தீர்வு காணும் உரிமை வந்து உட்பட்டு தீர்வு காணும் உரிமை தான் கடைசியா 35ல பிரிவு 32ல முடியும். சரிங்களா? அப்ப இது ஒவ்வொன்றும் என்னன்னு இப்ப நம்ம அடிப்படை உரிமைகள் மொத்தம் எத்தனைப்பா? அடிப்படை உரிமைகள் மொத்தம் எத்தனை? என்னன்னு சொல்லிடலாமா? ஃபர்ஸ்ட் என்னப்பா? சமத்துவ உரிமை. ரெண்டாவது சுதந்திர உரிமை. அடுத்து சுரண்டலுக்கு எதிரான உரிமை. அடுத்து சமய சார்பு உரிமை. அடுத்ததுப்பா சமய சார்பு உரிமை. அதுக்கு அடுத்து என்னது? கல்வி கலாச்சார உரிமை. கல்வியும் கலாச்சாரத்தை பற்றி சொல்றான். அதுக்கப்புறம் தான் லாஸ்ட் அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை. 6. இந்த 6ல சமத்துவ உரிமை வந்து எந்தெந்த பிரிவு டு எந்தெந்த பிரிவு இருக்கு. இது பார்க்கறதுக்கே நமக்கு ஒரு 1/2 மணி நேரம் ஆயிடும். ஏன்னா இதுதான் முக்கியமான பிரிவு. ஒவ்வொரு பிரிவு வந்து ஒவ்வொன்றை பற்றி சொல்லிடும். அப்படிதானே? ஒவ்வொரு பிரிவு ஒவ்வொன்றை பற்றி சொல்லிடும். ஏன்னா இந்த அடிப்படை உரிமைகள் 6 தான் நமக்கு தேவையான அடிப்படை உரிமைகளை வந்து நம்ம காக்கக்கூடிய ஒன்று சமத்துவத்தை பிரிச்சான்னா இது நம்மளுடைய இதை சொல்லுவான். சமத்துவம், சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் சொல்லுவோம்ல. சமத்துவம்னா தீண்டாமை என்பது இப்போ நடக்குது. ஒரு தீண்டாமை வந்து இருக்குன்னா இப்போ நம்ம பக்கத்தில் உள்ள ஆவியூரில்னா ஒரு பிரச்சனை நடக்குது. இந்த ஆவியூர் தெரியுமா? இந்த ஆவியூரில் ஒரு பிரச்சனை இருக்குது. என்ன பிரச்சனை நடக்குதுன்னா ஒரு இரட்டை டம்ளர் முறை நடக்குது. இரட்டை டம்ளர் முறைனா மேல் ஜாதிக்காரங்களுக்கு ஒரு கிளாஸில் கொடுக்குறாங்க, தாழ்த்தப்பட்ட சமுதாயத்துக்கு கப்பலை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனை நடக்குது. அது மிகப்பெரிய இஷ்யூ ஆகி இங்கே ஒரு டியூட்டிக்கு மட்டும் ஒரு 400 போலீஸ் நடக்குது. அப்படி அந்த சமத்துவ உரிமைனா இந்த தீண்டாமையை பற்றியும் ஜாதி மதம் அப்படிதானே? ஜாதி மதத்தை பற்றியும் புரியுதா? ஜாதி மதம். அதுக்கப்புறம் வேலை வாய்ப்பு, சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம். சட்டத்துக்கு முன்னாடி எல்லாருமே சமம் தானே. உனக்கு ஒரு சட்டம் எனக்கு ஒரு சட்டம் கிடையாது. சட்டம் என்பது எல்லாத்துக்கும் பொதுவானது அப்படின்றது. இப்படி வந்து சமத்துவ உரிமையை பற்றி சொல்லுவாங்க. சுதந்திர உரிமையில அதை பற்றி ஒன்று சொல்லுவாங்க. சுரண்டலுக்கு எதிரான உரிமையை பற்றி சொல்லுவாங்க. அப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சட்டப்பிரிவு இருக்குது. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது சமத்துவ உரிமை.